அம்பு வந்தால் என்ன சொல்லுவாங்க? புதுவாயில் எவ்வளோ பசங்க இருக்காங்க? புதுவாயில் பசங்க, ரைட்? அம்பு 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 யாருக்கு தெரியும்? யூனோ, புதுவாயில் ஒரு கிராமம் இருக்குது, இங்கே 40 கிலோமீட்டருக்கு முடிப்பூண்டி கட்டு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஆலா ஹஜரத்துடைய உத்தரவால் நம்ம ஒரு மதரசா அங்கே நடத்துகிறோம், தாய் குரூப்பு, யூனானி சொல்லிட்டு. அங்கே பசங்கள்கிட்ட கேளுங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அல்ஹம்துலில்லாஹ் அவங்க யோகா கற்றுக்கிறாங்க, யூனானி யோகா. அல்ஹம்துலில்லாஹ் அவங்க என்னென்ன கற்றுக்கிறீங்க? என்னென்ன சண்டை போடுறாங்க தெரியுமா? சிலம்பம் கற்றுக்கிறாங்க, ஜூடோ கற்றுக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் என்ன கற்றுக்கிறீங்க? ஆர்ச்சரி கற்றுக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் கற்றுக்கிறாங்க. என்னுடைய ஆசை இப்போ என்ன இருக்குதுன்னா, நான் தான் சொல்லேன் நம்ம உஸ்தாதுக்கு, அங்கே இந்த 20 பசங்கள் மட்டும் இல்லை, அத்தாயியோட எல்லா பசங்களுக்கும் இதை கற்றுக் கொடுக்கணும். இது உங்களுக்கு சுன்னத். யோகா இஸ் நாட் அகேன்ஸ்ட் இஸ்லாம். ஒன்று ஞாபகம் வச்சுருங்க. பொலிட்டிக்கலில் யோகா என்ன சொல்கிறாங்க? இது இஸ்லாத்துக்கு இல்லை, இது மதம், இது ஹிந்து மதம் இல்லை. யோகாவோட எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுங்கள். சூரியத்துக்கு பண்ணி பார்க்காதீங்க. டோன்ட் சி ஆன் த ஈஸ்ட், வெஸ்ட்டுக்கு பாருங்கள். பார்த்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். த பெஸ்ட் எக்ஸசைஸ் இஸ் சூரிய நமஸ்காரம். இப்போ சூரியத்துக்கு நமஸ்காரம் நம்ம பண்ணக்கூடாது. டோன்ட் ஃபேஸ் ஈஸ்ட், ஃபேஸ் த வெஸ்ட். பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ் உங்கள் எல்லா உறுப்புகளும் நல்லா ஆகிடுவாங்க. யோகா தி பெஸ்ட் யோகா என்னன்னா, நான் நம்ம பிரதமர் கிட்ட பேசுகிற சமயத்தில் அவர் சொன்னார் இன்டர்நேஷ்னல் யோகா டே. நான் சொன்னேன், நீங்கள் இப்போ சொல்கிறீங்க, நம்மக்கிட்ட 1450 வருஷம் நம்ம யோகா பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம யோகா பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம நமாசே யோகா, அது தொழுகை யோகா தான். இது புதுவாயில் பசங்க. இது அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் இந்த பசங்க என்னென்ன பண்ணுறாங்க சொல்லுவாங்க. அது 9 மாதம் தான் ஆயிடுச்சு. இன்னும் குழந்தை வயிற்றுலேருந்து வெளியே வரல. இவங்க இன்னும் வரல. இன்னும் வயிற்றுலேயே உள்ள சலாட்டு பண்ணுறாங்க. அத்தாய் குரூப், அதான் அத்தாய் குரூப். நீங்கள் உங்கள் பவர் இது பண்ணாதீங்க. நீங்கள் நினைக்காதீங்க நான் ஆலிமா தான், நான் ஹிஜாப் போட்டிருக்கேன். உங்கள் ஹிஜாப் பின்னாடி உங்களோட தாக்கத்து நமக்கு தெரியும். ஸோ இது அத்தாய் என்னன்னா ஒரு இது ஊக்கம். இது பாருங்க, புதுவாயில் 8 மாதம் குழந்தை உள்ள சமயத்தில் இவ்வளோ சேட்டு பண்ணுறாங்க. வெளியே மட்டும் அது பாருங்க. இன்ஷா அல்லாஹ் உங்க 4000 பேர் உங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்துருவாங்க. இவங்க பேர் இன்ஷா அல்லாஹ் தஆலா வித் தி பர்மிஷன் ஆஃப் ஆலா ஹஜரத். ஸோ இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் புதுவாயில் கேம்பஸ் போய் வெறும் 8 மாதம்தான் ஆகுது. எங்களுடைய நாசிரோசா வந்து இந்த 8 மாதத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நாங்கள் எல்லோரும் லோவாக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் போக வந்து ஃபஸ்ட்டு யுனானி தெரப்பின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அமீன் டாக்டர்கிட்ட சொல்லி யுனானி யோகா ரெடி பண்ணாங்க. அந்த யுனானி யோகாவில் பசங்க எல்லாம் ஆர்வமாக வந்து அதை பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு எங்கள் முரளி மாஸ்டர் அவங்க வந்து கேட்டு அந்த வேர்ல்டு ரெக்கார்ட் அச்சீவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த யுனானி யோகா கற்றுன்ட்டு நாங்கள் வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாளே வந்து ஃபஸ்ட் எங்களுடைய மரசாலேருந்து 2 பேர் இப்போ வந்து நாங்கள் வந்து யுனானி வேர்ல்டு ரெக்கார்டு ஒன்று பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சிலம்பம், எங்களுடைய நாசிரோசா இதோடையே முடிஞ்சிடக்கூடாது, இதுக்கப்புறம் பசங்க வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலம்பம்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. சிலம்பம் மாஸ்டர் அதுலேயும் இப்போ வந்து சிறப்பாக வந்து போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்ச்சரிலையும் அதே மாதிரி வந்து எங்களுடைய ஆர்ச்சரி மாஸ்டர் வந்து அந்த ஒலிம்பிக் லெவலில் இருக்காங்க. அதனால் வந்து அவங்க வந்து எங்களுக்காக வந்து முயற்சி பண்ணி அவங்களே வந்து அந்த ஆர்ச்சரி தேவையான அனைத்து எக்யூப்மெண்ட்ஸையும் வந்து எங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 4வது வந்து ஜூடோ, கராத்தே, ஜூடோ அந்த மாதிரி வந்து கிளாஸஸ்லாம் எங்கள் நாசிரோசா வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. இது அனைத்துக்கும் முக்கிய காரணமாக வந்து அமீன் டாக்டர் சாஹிப் அவர்கள் தான் இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதெல்லாம் இன்னும் என்ன இருக்குதுமா, இதெல்லாம் நம்ம திப்பே நபுய் உங்களுக்கு தெரியுமா? நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் அவர் என்னென்ன பண்ணார், திப்பே நபுய் அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன பண்ணார், சுன்னத்தில் என்ன பார்த்தோன்னா அவர் அல்ஹம்துலில்லாஹ் ஆர்ச்சரி பண்ணார். கம்பு எடுத்து ஆர்ச்சரி பண்ணார். இதுக்கு சண்டை போடுறதுக்கு இல்லை, நம்ம உடம்பு காப்பாற்றுறதுக்கு. எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் சுன்னத் தான். ஸோ யார் வந்தாலும் நம்ம அல்ஹம்துலில்லாஹ். யார் கற்றுக் கொடுக்குறாங்க தெரியுமா?
பேர் கேட்டானா எனக்கு ஒரு இது, பேர் கேட்டானா ஒரு நான் முஸ்லீம் பேர். நான் கூட பேசினேன்னா, டாக்டர் சார் நான் இஸ்லாத்தில் வந்துட்டேன், ஒரு 10 வருஷம் ஆச்சு, எல்லாம் பெரிய பெரிய ஆள், பெல்ட்டு, ரெட் பிளாக் பெல்ட்டா, அவர் இந்தியன் ஆர்மி கோச் பண்ணுறாரா, அது பண்ணுறாரா, பட் பேர் மாற்றல, பட் நமாஸ் படிக்கிறார், தொழுகை பண்ணுறாரு, இஸ்லாத்தில் வந்துட்டார். நான் ஏன்னா அவங்களோட இது என்னன்னா, அது சைன் போடுறதுக்கு அந்த அவங்க பேரில் தான் போடணுமா. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அந்த மாதிரி நமக்கு டீம் கிடச்சிருக்குது. இன்ஷா அல்லாஹ் பண்ணணும்.